friends, welcome to Samria channel. Big Boss season 9 episode 3. திவாகரோட எல்லாருமே சண்டை போடுறாங்க. வாட்டர்மெலன் திவாகரை சும்மா விட்டாலே அவரே வந்து 2 வாரத்துல போயிடுவாரு. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வாட்டர்மெலன் திவாகரோட சண்டை போட்டு அவர் மேல நம்மளுக்கு ஒரு இரக்கத்தை வர வச்சு அவருக்கு ஓட்ஸ் வாங்கி தராங்க. சோ இதனால வந்து திவாகர் அவர்கள் வந்து டைட்டில் வின்னர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ரம்யா ஜோவும் சுபிக்ஷா இவங்க 2 பேரும் வந்து கேம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதாவது அவங்க வந்து டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்காங்கல்ல. சோ இன்னைக்கு நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறது பார்வதியையும் திவாகர் அவர்களையும். சோ இவங்களே நம்ம டார்கெட் பண்ணலாமா இல்லனா வேற ஆள் மாத்தலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இல்ல இன்னைக்கும் வந்து நம்ம அவங்களே டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவெடுக்கிறாங்க. இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து சில ரூல்ஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா. சுபிக்ஷா அண்ட் ரம்யா ஜோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்பெஷல் பெனிஃபிட் வச்சு எக்ஸ்ட்ராவா தூங்கணும், அவங்கள அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை வந்து கடுப்பேத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டான பிரவீன் காந்தி என்ன பண்றாரு, காலையில 5 o'clock எழுந்துடுறாரு. அவர் வந்து எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால மத்தவங்களையும் எழுந்திருக்க வேண்டியதா இருக்கு. சோ இவங்க ரம்யா ஜோ அண்ட் சுபிக்ஷா வந்து இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்க விட மாட்டேங்கிறாங்களே, நம்ம எதனா பண்ணி இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கலாம்னு பார்த்தா இவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரம்யா ஜோ ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது வந்து அவருக்கு வயசாகுது இல்ல, அதாவது பிரவீன் காந்திக்கு வயசாகுது இல்லையா, அவர்லாம் 50+. அதனால அவருக்கு வந்து காலையில சீக்கிரமா முழிப்பு வந்துரும். ஆனா நமக்கு ஒரு 8 மணி நேரம் தூக்கம் வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ பேசுறாங்க. பிரவீன் காந்தி வந்து இப்ப எனக்கு டீ வேணும் அப்படின்னு நிக்கிறாரு. உடனே மத்த ஹவுஸ்மேட்ஸ்லாம், அதாவது முக்கியமா இந்த ரம்யா ஜோ சுபிக்ஷா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் டீ கேட்டுட்டீங்கன்னா அப்ப எங்களால தூங்க முடியாது, நாங்க எழுந்திருக்கணுமே, அடுப்பு பத்த வைக்கணுமே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வேக்கப் சாங்லாம் முடிஞ்ச கையோட ரம்யா ஜோ வந்து ஏதாவது கண்டென்ட் கொடுப்போமே அப்படின்ட்டு சபரி கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணியா, சுபிக்ஷாவும் சரி ரம்யா ஜோவும் சரி 8 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணலாம். நாங்க வந்து எங்களோட 8 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணல, அதனால மொத்தமா சேர்த்து இன்னைக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு சபரி சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, அந்தந்த நாளுக்கான கவுண்ட் தான் 8 லிட்டர், நீங்க யூஸ் பண்ணலாம், உங்க தண்ணியை சேர்த்து மத்தவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு அவசர ஆத்திரத்துக்கு எடுத்துட்டு போறது நியாயம் தானே, தண்ணி இருந்தா எல்லாரும் எடுத்துட்டு தான் போவாங்க, அதனால வந்து உங்க கவுண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்துட்டு ரம்யா ஜோ அதை விட்டு தரதா இல்ல நீங்க எங்களுக்கு தாங்க, அது எப்படி எங்க கவுண்ட் முடியும் அப்படின்ற மாதிரி அதை ஒரு கண்டென்ட்டா வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொடுத்த 8 லிட்டரையே வந்து ஒரு நாள்ல முடிக்க முடியும், ஆனா இப்ப மொத்தமா அவங்களுக்கு வந்து எல்லா நாளும் சேர்த்து வேணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து ரம்யா ஜோ ஒரு முடிவோட தான் இருக்காங்க. வியானா வேற ஆக்டிவா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்களா. சோ வியானாவும் வந்து நானும் எதனா கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பிரவீன் ராஜ்தேவ் கிட்ட போயிட்டு ஒரு சண்டை இழுக்கிறாங்க. வந்து பேசும்போது முகத்தை பார்த்து பேசலையா, டக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டாராம் பிரவீன் ராஜ்தேவ். அதனால அவருக்கு போயிட்டு வியானா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எதனா நான் பேச வந்தா டக்குன்னு மூஞ்சி திருப்பிட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. நான் பேசும்போது உங்க முகத்தை பாக்குறல, நீங்களும் அதே மாதிரி என் முகத்தை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரவீன் ராஜ்தேவ் வந்து இல்லையே நான் முகம் பார்த்து தானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே அவங்க கண்டுக்காத மாதிரி போயிட்டு திரும்பி வந்துட்டு வியானா இப்ப எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. சரி ஒரு தடவை வந்து பண்ணிட்டு போனா பரவாயில்ல, இந்த மாதிரி 2-3 தடவை பண்றாங்க கண்டுக்காத மாதிரி. அதாவது பிரவீன் பேச வராரு, கண்டுக்காத மாதிரி போறாங்க. சோ இந்த மாதிரி வெறுப்பேத்திட்டே இருக்காங்க பிரவீன் ராஜ்தேவ வியானா. பிரவீன் ராஜ்தேவ் ஒரு பிரச்சனை பண்றாருன்னா அந்த இடத்துல வந்து திவாகர் உள்ள நுழைவார். ஏன்னா திவாகர் வந்து ஆல்ரெடி பிரவீன் ராஜ்தேவுக்கும் திவாகருக்கும் முட்டிக்குச்சு இல்லையா, நேத்து அந்த ஒரு கொரட்டை பிரச்சனை நடந்தது இல்லையா, அந்த கொரட்டை பிரச்சனையில அவங்க 2 பேருக்கும் முட்டிக்குச்சு. சோ இந்த இடத்துல நானும் நுழைவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் டக்குன்னு உள்ள நுழைஞ்சு பிரவீன் ராஜ்தேவ் கிட்ட சொல்றாரு, ஏன்பா அந்த பொண்ணு வந்து உன்னை பார்த்து பேச வருது, நீ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போனா அந்த பொண்ணு கடுப்பா தானே ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, உடனே பிரவீன் ராஜ்தேவ் வந்து வந்துட்டார்ப்பா, இவர் வந்து பெண்களுக்கு ஒண்ணுனா வந்துருவாரு அப்படின்னு அவர் கலாய்க்க, உடனே பார்வதி வந்துட்டாங்க. பார்வதி வந்து இத பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, பெண்களுக்கு ஒண்ணுலாம் வரல, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்க எல்லாருமே பேச வருவோம், நீங்க அப்படிலாம் வந்து பொதுவா ஒரு கமெண்ட்டை சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு பார்வதி வராங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பார்வதி திவாகர் கலை இவங்க 3 பேரும் வந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஒருத்தருக்கு பிரச்சனைனா எல்லாருமே வராங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த நாளா பார்த்தா திவாகரை வந்து பார்வதி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் வந்து ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தான் வாங்கலாமே தவிர அவங்க வந்து டார்ச்சர் பண்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஸ்லேவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத வேலையை, அதாவது இப்போ அரோரா என்ன பண்றாங்க, இல்லாத வேலையை கூப்பிட்டுட்டு வந்து திவாகர் கிட்ட கேட்கறாங்க, வாங்க இந்த ஷீட்டை மடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷீட்டை மடிச்சுட்டே இருக்கும்போது போதும் நீங்க ஷீட்டை மடிச்சது, போங்க போயிட்டு பார்வதியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அரோரா ஃபன்னா சிரிச்சுக்கிட்டே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ரம்யா ஜோ உட்கார்ந்திருக்காங்க. அப்போ ரம்யா ஜோ வந்து அரோரா சொல்றாங்க, போதும் நீங்க மடிச்சது, நீங்க போய் பார்வதியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றாரு, நான் அதை மடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு ரம்யா ஜோ சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, நீங்க போங்க, நீங்க போய் நாங்க சொல்றதை தான் கேட்கணும், நீங்க போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடா பேசுறாங்க அந்த இடத்துல. அது ஃபன்னாவே இல்ல, அது வந்து வெறுப்பேத்துற மாதிரி இருக்கு. அவங்க டோனே வந்து வெறுப்பேத்துற மாதிரி தான் இருக்கு. சோ என்ன பண்றாரு, இதென்ன ஃப்ரெண்ட்ஸ் காமெடி மாதிரி இருக்கு அப்படின்னு வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லிட்டு கிட்ட போட்டுட்டு பார்வதியை கூப்பிடுறதுக்கு வெளியில போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாரு, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு. உடனே ரம்யா ஜோ கேக்குறாங்க, என்ன கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னா என்ன அர்த்தம்
அப்படின்னு அரோரா கிட்ட கேட்கும். அடிமுட்டாள் அந்த மாதிரி ஏதாவது அர்த்தமா அப்படின்னு ரம்யா ஜோவே ஒரு பதில் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அரோரா ஆமா ஆமா அப்படின்னு சொன்னோன்னா இதோ அப்படி சொல்லிட்டாரா, என்ன அடிமுட்டாள் சொல்லிட்டாரா, இதோ போறேன் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுல, அதை வச்சு சண்டை போடுறேன்னு கிளம்பி வெளில போயிட்டாங்க. வெளில போய் வாட்டர்மெலன் சார் கிட்ட அது எப்படி நீங்க எங்களை பார்த்து கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா அது ஒரு ஃபன்னு தான், அது நான் என்னதான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அங்க நாங்க 2 பேர் தானே இருந்தோம், நாங்க தானே உங்களுக்கு வேலை கொடுத்தோம், அப்ப நீங்க எங்களை தானே மீன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு இல்லம்மா நான் என்னதான் சொல்லிக்கிட்டேன்னு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு வார்த்தை விடுறாங்க, ரம்யா ஜோ ஒரு வார்த்தை விடுறாங்க, படிச்சவர் தானே நீங்க, பார்த்து பேசணும் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாங்க. சோ இந்த இடத்துல வந்து படிச்சவனா நீங்கன்னு வந்து கேக்குறது ரம்யா ஜோ தான். உடனே சும்மா இருப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. உடனே ரம்யா ஜோக்கு எகிரிடுது, என்ன பார்த்து நீங்க எப்படி சும்மா இருப்பான்னு சொல்லலாம் அப்படின்னு எகிரி சண்டை போட வராங்க. அப்போ வாயா போயான்னு பேசுறாங்க. அப்போ உடனே திவாகர் கேக்குறாரு, என்ன வாயா போயான்னு பேசுற, என்ன படிச்சிருக்க நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. படிப்பை பத்தி பேசிட்டாரு அவருன்னு சொல்லிட்டு போய் ரம்யா ஜோ தனியா உட்காந்து அங்கேயே கத்தி விட்டாங்க. நல்லா திவாகர் வந்து பயங்கரமா கத்தி விட்டாங்க. நீங்க எப்படி வந்து படிப்பை பத்தி பேசலாம், நீ வா போன்னு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நீ எப்படி, அதுக்கு திவாகர் கேக்குறாரு, நீ எப்படி என்ன பார்த்து நீ வாப்போன்னு பேசலாம், நான் மரியாதையோட தானே பேசிட்டு இருக்கேன், அது எப்படி நீ என்ன பார்த்து நீ வாப்போன்னு பேசலாம், நீ என்ன விட சின்ன பொண்ணு அப்படின்னு கேட்டு இவங்க உடனே கோச்சிக்கிட்டு போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள சுத்தி எல்லாரும் தேத்திட்டு இருக்காங்க, நீ வந்து அழாதமா கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்தா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கூடி அங்க வந்துருவாங்க, ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகுதுல, அந்த இடத்துல நம்மளும் வந்து விசிபிளா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாரும் வந்துட்டாங்க. இது நடுவுல இந்த எஃப்ஜே வேற வந்துடுறாரு. வந்துட்டு நீங்க எப்படி படிப்பை பத்தி பேசலாம், நான் என்ன படிப்புன்னு தெரியுமா அப்படின்னு தேவையே எல்லாம் உள்ள நுழையிறாப்ல. அவர் வந்துட்டு யோவ் அப்படின்னு ஒரு வார்த்தை, இன்னும் யோவன்லாம் சொல்றீங்க, யோவன்லாம் சொன்னா அவ்வளவுதான் வெட்டி எரிஞ்சிருவேன் கையை தூக்குறாரு. அட்லீஸ்ட் வந்து அவர் வயசுக்காவது ஒரு மரியாதை கொடுக்கலாம், இந்த அளவுக்கு வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அவரும் வந்து பிசியோதெரபிஸ்ட், அவரோட பதவிக்கு இல்லைனாலும் அவருடைய வயசுக்காவது வந்துட்டு ஒரு மரியாதை கொடுத்து பேசலாம் எஃப்ஜே. அதை அவர் அங்க பண்ணல. நடக்கவும் கமருதனும் உள்ள வந்துட்டாரு. அவரையும் பார்த்து யோவ்னு பேசுவோம். கமருதனும் வந்து கொஞ்சம் எகிர ஆரம்பிச்சாரு, என்ன யோவன்லாம் பேசுற அப்படின்ட்டு. ஆனா கமருதன் வந்து எகுறாரு, அப்புறம் ஃபன்னா சிரிக்கிறாரு, திரும்பி எகுறாரு, திரும்பி ஃபன்னா சிரிக்கிறாரு. சோ எனக்கு அது பாக்குறதுக்கு வந்து அவர் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, அது சீரியஸா பண்ண மாதிரி தெரியல. ஆனா திவாகரை வச்சு ஃபன் பண்றாங்க எல்லாரும் அப்படின்றது மட்டும் தெரியுது. ரம்யா ஜோவை எல்லாரும் வந்து சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இந்த விஷயத்த பிரவீன் ராஜ்தேவ் வந்தார் இந்த விஷயத்துல. ஏன்னா பிரவீன் ராஜ்தேவுக்கும் திவாகருக்கும் ஆல்ரெடி சண்டை இருக்கு இல்லையா, வாட்டர்மெலன் சாருக்கும் அந்த கொரட்டை விஷயத்துல சண்டை இருக்கு இல்லையா. சோ உடனே பிரவீன் ராஜ்தேவ் உள்ள வந்துட்டாரு. என்னது கண்ட்ரி ஃப்ரூட் சொல்லிட்டாரா, கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி சொன்னார். உடனே பார்வதி வந்து இதுக்கு நீங்க கெட்ட வார்த்தைன்னு உடனே பதிவு பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லவோ உடனே திவாகர் சொல்றாரு, ஆமா எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே உள்ள நுழைஞ்சிருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, இந்த சைடு ரம்யா ஜோ வந்து ஆமா இவருக்கு பிரச்சனைனா பிரவீன் வரக்கூடாது, கெமி வரக்கூடாது, ஆனா வந்துட்டு இவர் மட்டும் எல்லாரோட பிரச்சனையில வந்து நொட்டு வாராம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சோ இந்த வார்த்தை எல்லாம் வந்து கரெக்ட், ரம்யா பேசுறது இந்த வார்த்தைகள்லாம் கரெக்ட், அவர் வந்து கோவத்துல ஒரு 2 வார்த்தை பேசுறதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி ரம்யா பேசிட்டு இருந்தாங்க. இந்த சண்டை போய்கிட்டே இருக்கு, இவங்களும் விடுற மாதிரி தெரியல, யாரு ரம்யா ஜோவும் விடுற மாதிரியே தெரியல. உள்ள கெமி வேற வந்துட்டாங்க. கெமிக்கும் வந்துட்டு எதனா கண்டென்ட் கிடைக்குமான்ட்டு அவங்களும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. கெமி தான் வந்து எங்கன்னு காத்துட்டு இருப்பாங்கல்ல, சோ இங்க ஒரு சண்டை நடக்குதுன்னு இவங்க வந்துட்டாங்க. ஒண்ணு திவாகர் இவங்களை பார்த்துமா நீ இதுக்குள்ள வராதமான்னு சொல்லவும் கெமி வந்துட்டாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க, நான் வந்து வருவேன், நீங்க எப்படி என்ன பார்த்து வரக்கூடாதுன்னு சொல்வீங்க, அதுக்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க திவாகர். சோ ஆளுக்கு பிள்ளைன்னு திவாகரை போட்டு புடுங்குறாங்க. உள்ள சபரி வந்துட்டாரு. சோ சபரி பாத்தீங்கன்னா எப்பவுமே சமநிலையில வந்து பேசுவார் இல்லையா, அப்படிதான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டேல வந்து காமிச்சிட்டு இருக்காரு, தன்னை ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு இல்லையா. சோ சபரி உள்ள வந்துட்டார். எல்லாரும் அமைதியா இருங்க 15 நிமிஷம் சொல்லி பார்த்தாரு, யாருமே கேட்கற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு கத்துனாரு, அமைதியா இருங்க அப்படின்னு ரொம்ப சத்தமா கத்துவோம். கூட்டெல்லாம் அமைதியாச்சு. அப்ப திவாகரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, எல்லாரும் தப்புன்னு சொல்றீங்களே, நீங்க செய்யறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சபரி கேட்கிறாரு. கேட்டோன்னு திவாகரா போப்பா நீ வந்து என்னையே தப்பு சொல்வ, மத்தவங்க செய்யற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நியாயமா பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமா இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகி போறாரு. திரும்பவும் சத்தம் போடுறாங்க. அதாவது வந்து அர்த்தமே இல்லாத ஒரு சண்டை, அந்த சண்டையை வந்து ஆளுக்கு பெருசாக்குறாங்க. இது நடுவில் இந்த நந்தினி வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி வாட்டர்மெலன் சாரை வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. வாங்க பேசாதீங்க, இப்ப பேசாதீங்க, அமைதியாக வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ சண்டை வந்து முடிஞ்சிருது. அதுல தேவையே இல்லாம இன்வால்வ் ஆன 2 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜேவும் கமருதனும். எஃப்ஜே வந்து தேவையில்லாம வார்த்தைகள் விட்டாரு, வயசு மரியாதை எதுவுமே பார்க்காம. அதே நேரத்துக்கு கமருதனும் வந்துட்டு இது வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணலாமான்னு பார்த்தாரா இல்ல ஃபன் பண்ணாரான்னு தெரியல. அண்ட் தேவையே இல்லாம இவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்ச மாதிரி தான் இருந்தது இந்த சண்டையில. சோ இதெல்லாம் முடிஞ்ச கையோட உடனே போய் மக்கள் கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வாட்டர்மெலன் சார் வந்து கேமரா முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சாரு. இங்க பாருங்க எல்லாரும் வந்து என்னையே தப்புன்னு சொல்றாங்க, இவங்க எல்லாருமே வந்து என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க தப்ப வந்து யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்னையே சாரி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ரம்யா ஜோ பண்ண தப்ப வந்து யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம கிட்ட வந்து முறையிடுறாரு. எனக்கு இந்த இடத்துல திவாகர் வந்து பெருசா தப்பு செஞ்ச மாதிரி தோணல, பட் ரம்யா ஜோ மேல தப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் அதே மாதிரி ரம்யா ஜோ அந்த சைட்ல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன வந்து படிக்காதவன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு காசு இருந்தா நான் படிச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எமோஷனல் ட்ராக்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த எமோஷனல் ட்ராக்லயே போய்
ஓட்ஸ் வாங்குற மாதிரி தெரியுது. ஓகே, எமோஷனலா போலாம். ஆனா வந்து அவங்க சைடு நியாயம் இருக்கணும் இல்லையா? இவங்க வந்து ஒரு வார்த்தையை பேசினா கரெக்டா, அதே வார்த்தையை இவங்க மேல திருப்பினா அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல படிச்சவன் தானேன்னு கேட்டதும் ரம்யா ஜோ தான், வா போன்னு பேசினதும் ரம்யா ஜோ தான். ஸோ திவாகர் வந்து அதுக்கப்புறம் தான் பேசினாரு. இந்த மாதிரி மரியாதைலாம் ஒருத்தர் பேசிட்ட பிறகு நம்மளும் மரியாதைலாம் தானே பேசுவோம். ஸோ அப்படிதான் நடந்துச்சு. ஸோ பிக் பாஸ் வந்து இப்போ இந்த லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் ஒரு லக்ஸரி பொருள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காஃபி இதெல்லாம் உடனே இவங்கெல்லாம் வந்து அது போய் லக்ஸரியா அப்படின்ற மாதிரி இருக்கு. எஸ், காஃபி, முட்டை இதெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் லக்ஸரி ஐட்டம் தான். ஸோ ஆளுக்கு ஒரு முட்டை தராங்க. ஸோ அந்த முட்டையில வந்து யாருக்கு என்ன செஞ்சுக்கணுமோ செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போய் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கொடுத்து என்னென்ன வேணும்னு கேட்டு செஞ்சுக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, துஷார் ஆம்லெட் கேட்டு சாப்பிட்றாரு. சாப்பிடும்பொழுது நேரா போயிட்டு விக்கல்ஸ் விக்ரம் இருக்காங்கல்ல, அவர் வாயில ஊட்டிடுறாங்க. இது வந்து ஒரு ரூல் பிரேக் ஆகுது. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க சாப்பிடுற எந்த பொருளையும் அவங்க டேஸ்ட் பார்க்க கூடாதுன்னா இவங்க வந்து கொடுக்கவும் கூடாது. அதுதான். ஏன்னா இது வந்து ஸ்பெஷல் சலுகை, சூப்பர் டீலக்ஸ் மக்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் சலுகை. அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாதுன்றது தான் விஷயமே. ஆனா வந்துட்டு துஷார் வந்து ஹவுஸ்மேட்டான விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்துட்டு ஊட்டி விட்டுறாரு. ஸோ இது ஒரு ரூல் பிரேக் ஆகுதா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, பிக் பாஸ் வந்து தடை இல்லாம நான் வந்து தண்ணி தரேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இன்னையில இருந்து வந்து உங்களுக்கு தடை இல்லாம தண்ணி கிடைக்கும், நிறைய தண்ணி பாட்டில்ஸ் அமைச்சு வச்சிடறாங்க. ஸோ எல்லாரும் வந்து தண்ணி நிறைய கிடைச்சிருச்சுன்னு ஜாலியா இருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க, கனி என்ன பண்றாங்க, தண்ணியை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவும் வந்து ஒரு ரூல் பிரேக்ல வருது. ஏன்னா வந்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து குடிக்க மட்டும் தான் நீங்க செலவிடணும், மிச்சம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க அந்த டேங்க்ல இருக்க தண்ணி தான் எடுக்கணும்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ இப்போ அதிகப்படியான தண்ணீர் கொடுக்கவும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கனியெல்லாம் வந்து அதை போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து 2வது ரூல் பிரேக் ஆயிடுச்சு. அடுத்து எல்லாரும் வந்துட்டு ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து இங்க இந்த வீட்ல வந்து விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. உடனே கனி எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்ன விதிமீறல் நடந்தது? ஓஹோ, நம்ம வந்து அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி, அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டோம். ஸோ இது வந்து விதிமீறல் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு அது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் நிறைய செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க உங்க சாப்பாடை நீங்க மட்டும் தானே சாப்பிடணும்னு சொல்லவும், எஸ், துஷார் வந்து விக்கல்ஸ் விக்ரம்க்கு சாப்பாடு ஊட்டினது ஒண்ணு. அடுத்து வந்து கனி வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுது, குடிநீரை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுது. 2வது ரூல் பிரேக். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ரூல் பிரேக்ஸ் வந்து நிறைய நடந்ததுனால உங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து அவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம இப்போ சாப்பிட்றது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்களாம் திரும்பி சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு முடிச்ச உடனே எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியால வந்து உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே இப்போ என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பிக் பாஸ் சொல்றாரு, பனிஷ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய விதிமீறல் பண்ணிட்டீங்க, அதனால சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து ஒரு ஹவுஸ்மேட்டை வந்து நீங்க ஹவுஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவுதானா சப்ப விஷயம் அப்படின்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்னா கூடி பேசுறாங்க, யார் போறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிரவீன் காந்தியை தான் எல்லாருமே தாக்குறாங்க. ஏன்னா பிரவீன் காந்தி சொன்னாராம், இந்த பேசாம நான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு எப்பயோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அந்த டீ பிரச்சனையில. ஸோ அதை பிடிச்சிட்டு நீங்க சொன்னீங்க அதனால நீங்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓட் எடுப்பு அப்படின்னு வந்ததுன்னா நான் இவருக்கு தான் ஓட் பண்ணுவேன், இவர் தான் வந்து அந்த ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பிரவீன் காந்தி வந்து நான் டீ வேணும் தான் கேட்டேனே தவிர நான் அந்த வீட்டுக்கு போறேன்னு நான் சொல்லவே இல்லை, நீங்க வந்து மாத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கதே காட்டுறாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. வெளியில வந்துட்டு துஷார் பேரை எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. துஷாரை வந்து நாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து அனுப்புறோம், ஏன்னா துஷார் தான் வந்து ஃபர்ஸ்ட் விதிமீறல் பண்ணாரு, அவர் தான் வந்து விக்ரம்க்கு வந்து முட்டை ஊட்டினாரு, அதனால அவரை போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ துஷார் வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப பிக் பாஸ் சொல்றாரு, சரி இப்படி ஒரு விஷயம் நடந்தா அங்க இருந்து ஒருத்தர் இங்க வரணும், அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுக்கு யாரெல்லாம் போலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி பேசும்போது அதுக்கு யாருக்குமே போக விருப்பம் இல்ல. ஆனா அதுல ஒரே ஒரு ஆள் வியானா, அவங்க மட்டும் வந்து நான் போகணும் அப்படின்றாங்க. சோ அவங்க மட்டும் விரும்பி கேட்கறதுனால இவங்களை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இந்த மாதிரி துஷார் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் வியானா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கும் மாறி போயிருந்தாங்க. இது நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. இந்த திவாகர், பார்வதி, கலை இவங்கெல்லாம் வந்து 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது திவாகர் சொல்றாரு, இவங்கெல்லாம் ஏன் வந்து இவ்வளவு நம்ம மேல காண்டா இருக்காங்கன்னா, நம்ம மட்டும் தான் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லயே வந்து தெரிஞ்ச முகங்கள். அவரை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறார். திவாகர் சொல்றாரு, ஏன் எல்லாரும் என்கிட்டயே வராங்கன்னா அது வந்துட்டு நான் தான் தெரிஞ்ச முகம், ரொம்ப சின்ன டைம்ல ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபேஸ், அதனால தான் எல்லாருமே வந்து என்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லுவோம். கலை வந்து கரெக்ட், இந்த வீட்லயே வந்து தெரிஞ்ச முகம்னு பார்த்தா திவாகர், அப்புறம் பார்வதி, அப்புறம் கலை, அது இல்லாம ரம்யா ஜோ. அப்படி ரம்யா ஜோ இந்த லிஸ்ட்ல வந்து எப்படி இந்த லிஸ்ட்ல வந்தாங்க? ரம்யா ஆல்ரெடி தெரிஞ்ச முகமா? எனக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா சொல்லுங்க. ரம்யா, சோ இவங்கெல்லாம் தான் தெரிஞ்ச முகங்களாம். இதெல்லாம் ஒரு நியாயம் வேணாமா? அதை விட பாப்புலரான நிறைய பேர் வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்காங்க. ஆனா எஸ், இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரே யூடியூப் கூட்டமா இருக்குது. ஏதாவது பிக் பாஸுக்கு போறதுக்கு ஒரு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா யூடியூப் வச்சிருந்தா போதும் போல இருக்கு, உள்ள நுழைஞ்சலாம். யூடியூப் வச்சு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தா கன்ட்ரோவர்ஷியல் யூடியூபரா இருக்கணும், சும்மா நார்மலான யூடியூபரா இருக்கக்கூடாது. உங்க குடும்பத்துல நீங்களே பிரச்சனை பண்ணணும், அப்புறம் நீங்களே போய் சேரணும், அடிதடி அசிங்கப்படணும், உங்களை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிடணும். அப்படிப்பட்ட யூடியூபரா இருந்தா உங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து இடம் உண்டு. கலை சொல்றாரு, திவாகர், கலை அண்ட் பார்வதி இவங்கெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்லுவோம். பார்வதியும் அதுக்கு எஸ் 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 அப்படின்னு மண்டே ஆட்டிட்டு இருக்காங்க.
ஸோ இது நடுவுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ வந்து வேலை வாங்கலாம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து சுபிக்ஷாக்கும் பார்வதிக்கும் முட்டிக்குது. அதாவது சுபிக்ஷா வந்துட்டு ஏதோ ஒரு ஜார காமிச்சு, இந்த இடம் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லவும், பார்வதி வந்து என்ன கிளீனா தானே இருக்கு அப்படின்னு கேட்கவும், உடனே சுபிக்ஷா என்னக்கா கண்ணாடி போடலையா? ஒழுங்கா பாருங்க அப்படின்னு நக்கலா கேட்கவும் பார்வதிக்கு கோவம் வந்துருச்சு. தன்னெல்லாம் நக்கல் பண்ணா சும்மா விட்டுருவாங்களா? உடனே பாரு, இந்த மாதிரி நக்கல் பண்ற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. கண்ணு தெரியலையா? முதுகு வலிக்குதா? வயசாயிடுச்சா? இந்த மாதிரி கேட்கிற கேள்விலாம் வந்து எனக்கு கிண்டல் பண்ற மாதிரி கேள்விலாம் கேட்டேன்னா, எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடும். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு அவங்களோட முறையிலேயே அவங்க எப்படி ஆட்டிடியூடோட பேசுவாங்களோ அந்த ஆட்டிடியூட்லயே வந்துட்டு பார்வதி சுபிக்ஷாக்கு பதில் கொடுத்துட்டாங்க. உடனே சுபிக்ஷா வந்துட்டு இது பாருங்க நான் வந்து உங்களை தப்பாலாம் பேசல, உங்களை குறைலாம் சொல்ல, சும்மா தான்க்கா சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க நழுவி போயிட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரம்யா ஜோவும் அரோராவும் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. யாரு? சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. ஏன்னா சுபிக்ஷா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் ஆயிடுச்சு. ஸோ சுபிக்ஷா போய் இப்போ அரோரா அண்ட் ரம்யா ஜோ கிட்ட போய் டென்ஷனா கேட்கறாங்க. என்ன நீங்கலாம் வந்து நம்ம டீமா இல்லையா? நீங்க வந்துட்டு நம்ம டீம் மாதிரியே தெரியலையே அப்படின்ன உடனே அரோராக்கு கோவம் வந்தது. அது எப்படி நீங்க ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கலாம் எங்க மேல? எங்க டீம் தானா அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. நீங்க வந்து வேலை பார்க்கறது ஒரு விதம். நாங்க வேலை பார்க்கறது ஒரு விதம். நான் வந்து என்னோட முறையில வேலை வாங்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபன்னா பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு விதம். அதனால வந்து நீங்க வந்து அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க இப்போ பேசுனதே வந்து தப்பு என்கிட்ட. அப்படின்னு அரோரா ரொம்ப கோவமா சொல்றாங்க. அண்ட் ரம்யா ஜோவும் வந்துட்டு ஆமாமா நீங்க கரெக்ட்டா பேசல. நீங்க அப்படிலாம் நீங்க எங்கள பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அப்படின்னு ஜிங்சா அடிச்சுட்டு பக்கத்துல நின்னுருந்தாங்க ரம்யா. ஸோ சுபிக்ஷாக்கு வந்து இதுதான் கோவம். பேசிக்கலி வந்து என்ன வந்து அங்க பார்வதி திட்டிட்டு இருக்காங்க, வறுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து சப்போர்ட்க்கு நிக்கல பார்த்தீங்களா? அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கு கோவம். ஸோ அத டைரக்ட்டா சொல்ல முடியாம இப்படிலாம் கேட்கறாங்க. நீங்க என்ன சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் தானா? அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. டைம்க்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பார்வதி, திவாகர் இவங்கலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரம்யா ஜோ அண்ட் சுபிக்ஷாலாம் வந்து விஷம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க பார்வதி. அண்ட் அரோராவும் வந்து கொஞ்சம் விஷமும் தான். ஆனா வந்து இவங்க அளவுக்கு கிடையாது அப்படின்ற மாரி இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வியானா போயிருக்காங்கல்ல. இப்ப அவங்களுக்கு பவர் வேற இருக்கு. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டான ராஜ்தேவ் கிட்ட அதாவது பிரவீன் ராஜ்தேவ் கிட்ட வராங்க திரும்பியும். ஏன்னா காலையிலேயே ஒரு சண்டை நடந்ததுல. அது வந்து உட்கார்ந்து ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க போல. இப்ப திரும்பி வராங்க. வந்துட்டு கேட்கறாங்க. நீங்க காலையில நான் வந்து ஒரு பூரி கேட்டேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இந்த மாரி நீ ஆக்டிவா இல்லாததுனால தான் என் கூட வந்து கன்டென்ட் மேக் பண்றதுக்கு சண்டை போடுறியோ? உன்ன வந்து ரொம்ப அமைதின்னு சொல்லிட்டாங்களே. அதனால தான் நீ ஏதாவது கன்டென்ட் கிரியேட் பண்ண என்கிட்ட வந்திருக்கியா? அப்படின்ற நீங்க நக்கலா என்ன கேட்டீங்க. அது கூட நான் ஓ அப்படின்னு அப்புறமா நீங்க போயிட்டீங்க. திரும்பி வந்து சாரி கேட்டீங்க. அப்புறமா நான் கூட நீங்க மனசார தான் கேட்கிறீங்க அப்படின்னு நெனச்சேன். ஆனா, இப்ப நான் யோசிச்சு பார்த்தா, நீங்க வந்து இதுக்கு தான் சொன்னதுக்கு தான் வந்து சாரி கேட்ட மாரி இருந்தது. ஆனா வந்துட்டு நீங்க என்கிட்ட கன்டென்ட் கிரியேட் பண்றியான்னு கேட்டீங்களே, அதுக்கு நான் சாரி கேட்ட மாரி தெரியலையே அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. ஸோ வியானா வந்துட்டு ர பிரவீன் ராஜ்தேவ் கிட்ட இந்த மாரி கேட்கவும், அது ஒழுங்கா புரியல அப்படின்னு இருக்கவும், இந்த டிரான்ஸ் வுமன் இருக்காங்கல்ல, அவங்க பேரு அப்சரா. அவங்க வராங்க. அவங்க உள்ள வந்துட்டு சொல்றாங்க, அதாவது உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெளிவா புரியல போல இருக்கு. நீங்க வந்துட்டு ஆக்டிவா இல்லன்றதுனால, என்ன வச்சு கன்டென்ட் கிரியேட் பண்றியா வியானா? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், அப்ப மண்டைய மண்டைய ஆட்டிட்டு தான் பக்கத்துல வந்து வியானா நிக்கிறாங்க. ஆனா பிரவீன் ராஜ்தேவ் சொல்றாரு, இதுதான் விஷயம்னா நான் வரலப்பா. நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்கன்னு அவர் எந்திரிச்சு போறாரு. இது இந்த கான்வர்சேஷன் இதே கிடையாது அப்படின்னு அவர் எந்திரிச்சு போறாங்க. ஆனா வியானா பின்னாடியே தொரத்திட்டு போறாங்க. அது எப்படி நீங்க போலாம்? நின்னு பேசுங்க. ஃபர்ஸ்ட் பதில் குடுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பதில் குடுக்க மாட்டேன்னு ஓடிட்டே இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு தொரத்திட்டே போய் போய் பேசிட்டு இருக்காங்க. பிரவீன் வந்து இதற்கு நான் ஆள் இல்லப்பா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. உடனே வியானா வந்துட்டு சரி இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்துடுறாங்க. அப்படியே நீங்க போயிட்டே இருங்க. பதில் சொல்லாம ஆன்னு போனா என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க ஒரு பாடி லாங்குவேஜ்ல கியூட்டா பண்றதா நினைச்சு குதிச்சுக்கிட்டே போறாங்க. அது பார்க்க நமக்கு எப்படி இருந்ததுன்னா, அதாவது வீட்ல வந்து ஒரு பைத்தியம் இருந்தா பரவால்ல. வீடு ஃபுல்லாவே பைத்தியம் தானா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு பார்க்கும்போது இருக்கு. அவங்க செய்றதுல சில விஷயம் கியூட்டா இருந்தாலும், சில இடத்துல வந்து ஓவர் ஆக்டிங்கா பண்றாங்களோ, இது வந்து நேச்சுரலா வரலையோ அப்படின்ற மாரி தான் இருக்கு. இப்போ ஸ்டோரி டெல்லிங் வந்துட்டு சோ இந்த கதைகள்லாம் சொல்லப்பட்டு இதுல இருக்கிற பெஸ்ட் கதைய சூஸ் பண்ணி, பெஸ்ட் 2 கதைய சூஸ் பண்ணி அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாருமே வந்துட்டு கதை சொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. சோ கதை ஃபர்ஸ்ட் சொல்ல வரது வந்து பார்த்தீங்கன்னா, கெமி, நந்தினி அண்ட் வாக்கர் இவங்க 3 பேர் தான் வராங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நந்தினி வந்து அவங்க ஸ்டோரி ஆரம்பிக்கும்போது அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எமோஷனல் ஆயி அவங்க சொல்றாங்க, "என்னுடைய அம்மா, அப்பா 2 பேருமே தவறிட்டாங்க. நான் தான் என் தம்பிய வந்து பார்த்துக்கிட்டேன். கோவிட் டைம்லலாம் எங்களுக்கு தங்க கூட இடம் இல்ல." அப்படின்னு அவங்க லைஃப் ஸ்டோரிய சொல்லும்போதே அவங்க ஓங்கி ஓங்கி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் பிக் பாஸ் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்க போகுது. இதுக்கப்புறம் தான் என் லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாரி அவங்க பேசுறாங்க. சோ எல்லாரும் அவங்க பேச்சுக்கு மோட்டிவேட் பண்ணி கிளாப் பண்றாங்க. அடுத்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா, கெமி வந்து என்ன பேசுறாங்கன்னா, என்ன எல்லாரும் வந்து ஆம்பள மூஞ்சி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த இடம் ஈஸியா வரல. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தேன். என்னோட பெர்சனல் லைஃப்லயும் வந்துட்டு நெறைய அப்யூசஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் அம்மா, அப்பாவ நான் தான் பார்த்துக்கிட்டேன். என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ, நான் தான் வந்து ஃபண்ட் ரெய்ஸ் பண்ணி அவர வந்து காப்பாத்தினேன். அவங்களால 4 வருஷம் வாழ்ந்தாங்க. ஸோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த தருணத்தில நான் நன்றி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு நன்றியும் சொல்லிக்கிட்டு, வந்து இந்தியாக்காக விளையாண்டு சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்கேன். அண்ட் அங்க இருந்த பாலிடிக்ஸ்னால நான் வந்து இந்த ஃபுட்பால் விட்டு வெளிய வர வேண்டியதா போயிடுச்சு. அண்ட் நெறைய பேர் வந்து நான்
அந்த மீடியாவுக்கு வந்தப்போ ஆம்பளை மூஞ்சு, உனக்கெல்லாம் இது செட் ஆகாது அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் அதெல்லாம் மீறி நான் வந்துட்டு விஜேவான நடிகையான நிறையா ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இப்போ இங்கே நிற்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அதுக்காக விளையாண்டு ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு மெடல் ஜெயிச்சு கொடுக்குறது ஆம்பளை தானோன்னா நான் ஆம்பளை தான். ஒரு ஃபேமிலியை காப்பாற்றி கூட்டிட்டு வர்றது ஒரு ஆம்பளை தானோன்னா நான் ஆம்பளை தான். நான் வந்து பெருமைப்படுறேன் என்ன நினச்சின்ற மாதிரி அவங்க சொல்லி இப்படிக்கு பொம்பளை கெமி அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக முடிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேச வந்தது திவாகர். திவாகர் பேசும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் அதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. யூடியூபர்ஸ், நான் வந்து யூடியூபர் கிடையாது, நான் பட்டன் ஃபோனில் தான் என்னோட இதை ஸ்டார்ட் பண்ணேன், கொஞ்ச நாளே பயங்கர பாப்புலாரிட்டி அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஸோ முடிஞ்சு வெளியில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து அது ஹர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. திவாகர் வந்து சொன்னது, நான் வந்து யூடியூபர் இல்லை அப்படின்னு சொன்னது. அது வந்து அவர் ஒரு மாதிரி முகம் வச்சு சொல்வார், நான் யூடியூபர் கிடையாது அப்படின்றது. ஸோ அவர் வந்து சொல்றாரு, விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்றாரு, அதனால நீங்க யூடியூபர் அவ்வளோ கேவலமா பேசுற மாதிரி பேசுறீங்க. நான் ஒரு யூடியூபர் தான், நான் வந்து 12 பேரை வச்சு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப் தான் எனக்கு சோறு போடுது, நீங்க எப்படி அவ்வளோ இலக்காரமா பேசுற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அவர் அப்படிலாம் நான் பேசலப்பா, நான் யூடியூபர் இல்லை அப்படின்றத தான் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணேன் அப்படின்னு திவாகர் சொல்லவும், விக்ரம் போயிட்டார். விக்ரம் போன பிறகு சபரி உள்ள வராரு. சபரி வந்து இதை பாருங்கண்ணா, நீங்க பேசுறதுலாம் ஓகே தானா, ஒரு டோன் இருக்குல்ல அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும், திவாகர் சொல்றாரு, இதை பாருங்க நம்ம பேசுறதுலாம் ஒருத்தருக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும், அதுக்காக நம்ம பார்த்துலாம் பேச முடியாது, நான் யூடியூபர் கிடையாதுன்னு சொன்னேன், அதுல என்ன இருக்கு, நான் மற்றபடி எதுவுமே தப்பா பேசலையே, ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகுன்றதுனால நான் பேச நினைக்கிறது பேசாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே பாயிண்ட் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்படியே வந்து திவாகருக்கு புத்திமதி சொல்றேன், இல்லைனா திவாகர் கிட்ட போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நிஜமாவே வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் டைட்டில் வினரா ஆக்கி விட்டுறாதீங்க திவாகரை, அதுதான் நம்மளால கேட்க முடியும். ஏன்னா அவர் மேல கொஞ்சம் கொஞ்சமா இரக்கம் வர ஆரம்பிக்குது. அதுதான் வந்து நிதர்சன உண்மை. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமோட ஹைலைட். அதாவது இந்த எபிசோட பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Jamima. Take care.